அன்னதானம் பண்றதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸும் அது கூட வந்து கொண்டக்கடலை கிரேவியும் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சிருந்தேன். அதை குக்கர்ல விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வெங்காயத்தெல்லாம் அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி எல்லாத்தையும் வதக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதை வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா தக்காளியும் முந்திரியும் சேர்த்து நான் வந்து அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். இதுல மசாலாவுக்காக வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான ஃபிளேவருக்கு ஏத்தாப்புல. அப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். சுருள மசாலாவை வதக்குனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தலை தூணா சூப்பரா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து நல்லா நெய் விட்டுக்கிறேன். சரிங்களா? அதுல வந்து ஜீரகம் வந்து பொரிய விட்டுட்டு பட்டை இலை இருக்கு இல்லையா, அது கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு கூடவே வரமிளகா பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஊற வச்ச அரிசி மட்டும் சேர்த்து அந்த நெய்யிலேயே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அளவுக்கு ஏத்தாப்புல தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான், ஜீரா ரைஸும் ரெடிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்ல உள்ள இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து எப்பவுமே வீட்டுல வச்சிருப்பேன். இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு 11 பேருக்கு சிறப்பா வந்து கொடுத்தாச்சுங்க. வீட்லயுமே சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு தாத்தாவுக்காக. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அன்னதானம் எல்லாம் பண்ணுங்க, நீங்க வீட்ல இருந்தே பண்ண முடியும். சோ அதிக அளவு பண்ணலாட்டாலும் சின்னதாவது ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.